அன்பார்ந்த மாணவர்களே, நாம் இப்போது ஒரு பொதுமைய வட்டத்தை வரைய காத்திருக்கிறோம். இங்கு வரைபடத்தாளில் ஆதிப்புள்ளியை மையமாக கொண்டு 5 சென்டிமீட்டர் ஆர அளவில் ஒரு வட்டம் நீல வண்ணத்தில் வரைந்துள்ளோம். அதேபோன்று அதே ஆதிப்புள்ளியை மையமாக கொண்டு 6.5 சென்டிமீட்டர் ஆர அளவுள்ள மற்றொரு வட்டமும் இங்கு ரோஸ் கலரில் வரையப்பட்டுள்ளது. ஆக 2 வட்டங்களும் பொதுமைய வட்டங்களாக இருப்பது நமக்கு நன்றாகவே தெரிகிறது. இந்த பொதுமைய வட்டத்தை நம் வாழ்வில் ஒரு குளத்தில் கல்லை தூக்கி போட்டால் நமக்கு வட்ட வட்டங்களாக உருவாவது நன்றாக தெரியும். இதுவே பொதுமைய வட்டமாக இருக்கிறது. இந்த பொதுமைய வட்டத்தின் வட்ட அகலத்தை நாம் மிகப்பெரிய வட்டத்தின் ஆர அளவிலிருந்து மிகச்சிறிய வட்டத்தின் ஆர அளவை கழித்தால் நமக்கு கிடைக்கிறது. இங்கு மிகப்பெரிய வட்டத்தின் ஆரம் 6.5 சென்டிமீட்டர், சிறிய வட்டத்தின் ஆரம் 5 சென்டிமீட்டர். இரண்டையும் கழித்தோமானால் நமக்கு 1.5 சென்டிமீட்டர் வட்டவளைய அகலமாக நமக்கு கிடைக்கிறது. ஆக இங்கு நாம் ஒரு பொதுமைய வட்டத்தை வரைந்து அறிந்து கொண்டோம் அல்லவா?